இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1-12 முடிய கானா ஊரில் நடந்த திருமண நிகழ்வு. ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்னை மரியா அங்கே ஏற்கனவே அவர்களுக்கு உதவியாக சென்றிருக்கிறார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அதை அன்னை மரியா இயேசுவிடம் சொல்ல, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் நழுவ பார்க்கிறார் என்பது போல ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அவர் நழுவதற்கு முன்னதாகவே அன்னை மரியா தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார், வார்த்தைகளில் அல்ல, சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் வழியாக ஒரு செய்தியை இயேசுவுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். மகனே, இது மிக அவசியமானது. உன்னுடைய வல்லமை வெளிப்படட்டும். நீர் யார் என்று எனக்கு தெரியும். கடவுள் எனக்கு ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறார். அதை அறிந்த வண்ணமாகத்தான் உன்னிடம் நான் அணுகி இருக்கிறேன். அதை செய். அற்புதமான ஒரு நிகழ்வு. இதை ப்ராட்டஸ்டன்ஸ் அப்படியே நழுவ விட்டு விடுவாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் தர மாட்டாங்க. அன்னை மரியாவினுடைய உண்மையான முக்கியத்துவத்தை அப்படியே நழுவ விட்டு விடுவாங்க. ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிற வேளையிலும் கூட சீடர்களுக்கு, இயேசுவினுடைய சீடர்களுக்கு அன்னை மரியா கட்டளையிடுகிறார். அதனுடைய கணாகணத்தை பார்க்கணும். அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அப்ப என்னுடைய மகன் என்ன செய்வார், என்ன சொல்லுவார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு கீழ்ப்படிவார். நான் அவருடைய அன்னை. கடவுளால் அது முடியும், கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்று தேவதூதன் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இவர் என்ன செய்வார் என்று அன்னை மரியாவுக்கு தெரியும். அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாவினுடைய முக்கியத்துவம் கத்தோலிக்க திரு அவையில அப்போஸ்தலர் காலத்திலிருந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அவர் கடவுளுடைய தாயாக இருக்கிறார். இயேசு மனிதன் மட்டுமல்ல, முழு மனிதனும் முழு கடவுளுமாக இருக்கிறார். வெறும் மனிதன் என்றால் கடவுள் இல்லாமல் ஒரு காலம் இல்லை. அடுத்ததாக நமக்கு இன்றைக்கு இன்னொரு சிந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார், அங்கே இருந்த 6 கல் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பச் சொல்லுகிறார். விளிம்பு வரை நிரப்பினார்கள். உடனடியாக அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போகுங்கள் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். திராட்சை ரசமாய் அது மாறி இருந்தது. மேற்பார்வையாளன் சுவைத்தார். தண்ணீர் ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். விளிம்பு வரை ஊற்றினார்கள். That is doing your best, believing with deep confidence, God will do the rest. உன்னிடம் இருப்பதை நீ கொடு. உன்னிடம் தண்ணீர் இருக்கிறதா, தண்ணீரை கொடு. உன்னிடம் கண்ணீர் இருக்கிறதா, கண்ணீரை கொடு. நம்மிடம் இருப்பதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அது காணிக்கையா இருக்கலாம், வேண்டுதலா இருக்கலாம், வேற பொருள்கள், கடவுளுக்கு மனிதர்கள் வழியாக கடவுளுக்கு ஊழியம் செய்கிற காரியமாக இருக்கலாம். உன்னிடம் உள்ளதை கடவுளுக்கு கொடு. உன்னிடம் உள்ளதை மனிதனுக்கு கொடு. அப்படித்தான் அங்கே நிகழ்கிறது. தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறார். அதுதான் உன்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியும். அந்த தண்ணீரை கொடு. உன்னிடம் உள்ள 2 மீன்கள் 5 அப்பங்களை கொடுத்தாயா, அதை பழுகச் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. உன்னிடம் உள்ளதை கொடு. நீங்களே உணவு கொடுங்கள், இல்லையா? அதை போலத்தான் தண்ணீரை ஊற்றினார்கள். உன்னிடம் இருந்து எதையும் நீ எச்சு கையால காக்காயை கூட விரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி கடவுள் முன்னால, மனிதர்கள் முன்னால நீ நடந்துகிட்டா கடவுள் தன்னுடைய களஞ்சியத்தை மூடிதான் வச்சிருப்பார். உன்னிடம் உள்ளதை கொடு. கடவுள் அதிசயங்களை செய்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா,
உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிடம் உள்ளதை நாங்கள் தாராளமாக முழுமையாக உம்மிடம் ஒப்படைத்தால் எங்களுடைய முழு வாழ்வும் உம்மால் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். எங்கள் முழு குடும்பமும் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து வாழ வரம் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.